இன்றைக்கு நாம் போட்டிருக்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய மகிமை, இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்கள், இல்லாவிட்டால் வல்லமை என்று சொல்லி இந்த 1 யோவான் எழுதிய அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த 1ஆம் அதிகாரம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்குது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 8வது வசனம். ஏன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் நாஸ்டிசிசம் என்கிற ஒரு குரூப் இருந்தாங்க. எப்படி இப்போ சாய்பாபா, ரஜினிஸ், அப்புறம் அந்த செவ்வாடை குரூப்ங்கிற போல ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாலேஜ் இஸ் காட், ஞானம்தான் கடவுளை அடைகிற வழி, மாம்சமும் ஆவியும் வேறு வேறு, த ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஃப்ளஷில் என்ன வேணாலும் செய்யலாம், உங்கள் ஸ்பிரிட் அஃபெக்ட் ஆகாது என்று சொல்லி ஜனங்களை டீவேட் பண்ணி, அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்லியும் அவர் மறுதளித்து சபைக்குள்ளதாக இந்த போதனை கொண்டு வந்து நீங்கள் எப்படியும் வாழலாம் என்பதைப் போல சில உபதேசங்கள் இருந்ததினாலே சபையை எச்சரித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் தான் இந்த யோவான் 1 யோவான். அதில் விசேஷமாய் 1ஆம் அதிகாரம். இங்கே வேதம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால். நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம பிறக்கும் போதே பாவியாக இருக்கிறோம். 2 விதத்தில் நம்ம பாவம் இல்லை. ஒன்று பிறக்கும்போது பாவம், 2வது பாவம் செய்வதனாலே நாம் பாவியாக இருக்கிறோம். ஸோ யாரும் பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அன்றைக்கு இருந்த அந்த நாஸ்டிசம் பீப்புள் வந்து சொன்னாங்க, பாவம் என்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி ஆவி பரிசுத்தமாக இருக்குது, அது அஃபெக்ட் பண்ணப்படலை என்று சொல்லி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு சபைக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த வேத பகுதி எழுதப்பட்டது. எனவே இந்த நாளிலே அவர்களுக்கு இயேசுவின் இரத்தம் தேவை, நாம் பாவிகள் என்பதை அவர் சொல்லி இந்த நிருபத்தை எழுதினார். இந்த நிருபத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமையை பார்க்கும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உடைய பாதத்தில் வருகிறோம். எனக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கடைசி வரை கேட்குதா? சுத்தமாக கேட்குதா? ஓகே. ஏன்னா இன்றைக்கி ஸ்பீக்கரில் இந்த பாக்ஸில் தான் போட்டிருக்கிறோம், காலம் பாக்ஸ் வேலை செய்யலை. அதனால தேவன் மீனை உண்டாக்க நினைத்த பொழுது அவர் தண்ணீர்கிட்ட பேசினார், நீ இதை பிறப்பி என்று சொல்லி. மரத்தை உண்டாக்க நினைத்த போது பூமியினிடத்தில் பேசினார், நீ இந்த மரஞ்செடி கொடியில் உண்டாக்குன்னு சொல்லி. மனிதனை உண்டாக்க நினைத்த பொழுது தனக்குள்ளே பேசினார். இந்த மீனை தண்ணியிலேருந்து எடுத்துட்டா செத்துடும், மரத்தை தரையிலேருந்து பிடுங்கிட்டா செத்துடும், மனிதனை கடவுளிலிருந்து பிரிச்சுட்டா செத்துடும். இந்த மீனுக்கு அந்த தண்ணி தான் என்வாயர்மெண்ட், இந்த மரத்துக்கு அந்த பூமி தான் என்வாயர்மெண்ட், மனிதனுக்கு கடவுள் தான் என்வாயர்மெண்ட். அதான் கடந்த வாரத்தில் முந்தின வாரத்தில் நான் சொன்னேன், நாம் தேவன் இல்லாமல் வாழ முடியாது, அவரோடு வாழும்படியாகத்தான் நாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். எப்படி மீனை எடுத்தால் இறந்து விடுமோ, மரத்தை பிடிங்கினால் இறந்து விடுமோ, தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிக்கப்படும் பொழுது அவன் ஆவிக்குரிய காரியத்தில் அவன் மரித்து விடுகிறான். அவன் வாழ முடியாது, அவன் ஜீவிக்க முடியாது என்று சொன்னால் மெய்யான ஜீவன் 1 யோவான் 5 பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று போடப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, we are designed to live in the Lord. அவருடைய பிரசன்ஸ் இல்லாமல், தேவன் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அதை நீங்கள் அதான் நாடு சொன்ன, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் சொன்னார். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய உறவு இல்லாமல், தேவ ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் நானும் வாழ முடியாது. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதன் பாவம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் அங்கே வருகிறார்.
அவனோடு சேர முடியல. என்ன செய்கிறார்? தேவன் ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய தோலை அவனுக்கு உடையாக கொடுத்துக்கிறான். அந்த தோலை காய வைக்கிற கூட நேரம் இல்லை, அவன் அப்படியே அதை எடுத்து போட்டுக்கொள்கிறார்கள். அந்த ஆட்டின் இரத்தம் அவன் உடம்பெல்லாம் அப்படியே ஒட்டுது. அந்த இரத்தம் கடவுளுடைய அந்த கோபாக்கினைக்கு அவர்களை விலக்கி மீட்டது. அவங்க சாகலை. அதே போல் ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 17 வாசித்தீங்கன்னா அவனுக்கு விருத்த சேதனத்தை உடன்படிக்கையின் அடையாளமாய் கொடுக்கிறார். பிறகு எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் இருக்கிறாங்க. 30 வருடம் ஒருவேளை யோசேப்பு ஆண்டான். 400 வருடம் பார்த்திங்கன்னா அவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க விடுதலையாக்கப்பட வேண்டும், அவர்கள் கானானுக்குள் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆண்டவர் அவரே தெய்வம் என்பதை எகிப்தில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கடைசி வாதை, தலைப்பிள்ளை சங்காரம், இதில் யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் பஸ்கா என்கிற பண்டிகை கொண்டாடுங்கள். பஸ்கா ஆடை, 1 வயது ஆடை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அறுத்து அந்த இரத்தத்தை நிலக்கால்களிலே பூசிட்டு உங்கள் யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களாம் வீட்டுக்குள்ளே வர வச்சு கதவை போட்டிட்டு அந்த மாம்சம் சுட்டு சாப்பிடுங்க. அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த நிலக்கால் ரத்தம் பூசப்படணும். ஒருவேளை அந்த வீட்டில் ஏதோ பசங்க சொல்லிப்போம், அப்பா ரத்தம் பூசிட்டியா, போய் பாரு, இல்லாட்டி நம்ம செத்துருவோம். ஆமாம், அன்னைக்கு அந்த வீட்டின் நிலக்கால்களில் பூசப்பட்ட அந்த இரத்தம் வீட்டுக்கு உள்ளே இருந்தவர்களை மரணத்திலிருந்து பாதுகாத்தது. The blood saved the families. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒருவேளை தற்காலிக மரணத்தை தடுத்தது. அடுத்து வனாந்தரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சொன்னது ஒரு நாளை நியமித்தார், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். தமிழில் அது பார்த்தீங்கன்னா பரிகார நாள், பரிகாரத்தை செலுத்துகிற நாள். பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து ஆற்றின் இரத்தத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியின் மீதும் அந்த ஜனங்கள் மீதும் தெளிக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த வருஷம் போகலைன்னா உங்கள் பாவ மன்னிப்பு கிடைக்கல. யூ ஹேவ் டு வெயிட் 1 more year. நீங்கள் அடுத்த வருஷம் அந்த பரிகார நாளுக்காக காத்திருக்கணும். அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்காக காத்திருந்து தான் உங்கள் பாவம் நிவர்த்தி ஆகும். புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் எனி டைம். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என் பாவத்தை கழுவும் என்று சொல்லும்போது நாம் கழுவப்படுகிறோம். அட்டோன்மெண்ட் என்று சொன்னால் அட் ஒன் வித் அ சாக்ரிஃபைஸ், அட் ஒன் வித் அ சாக்ரிஃபைஸ். அதாவது பலியிடப்படுகிற ஆட்டோடு ஒன்றிணைவது. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் ஆடை பலியாய் செலுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் சாகணும். அதுக்கு பதிலாக அந்த ஆட்டை கொன்று அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே பாவம் மூடப்பட்டது. இவர்களுக்கு பதிலாக அது மரித்தது. அதே தான் புதிய ஏற்பாட்டிலும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அட் ஒன் வித் கிரைஸ்ட், அட் ஒன் வித் கிரைஸ்ட். நீங்கள் நானும் இயேசுவை நம்பும் பொழுது இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். ஆனால் நாம் சாகவில்லை. எனக்கு பதிலாக, உங்களுக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவிலே மரித்தார். அதுதான் பரிகாரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் பரிகாரம். திரும்ப திரும்ப மற்ற பாவங்களுக்காய் பலி செலுத்தணும். ஆனால் உடன்படிக்கையிலே, புதிய உடன்படிக்கையிலே ஒரே தரமாக இயேசு கிறிஸ்து மரித்து நித்திய உடன்படிக்கையாக அந்த பாவம் மன்னிப்பை உண்டாக்கி நீங்கள் நானும் தினமும் விடுதலை அடையலாம். தினமும் கழுவப்படுகிற அந்த சாக்கியத்தை இயேசு ரத்தம் நமக்கு உண்டாக்கி தந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த யோவான் ஸ்தானன் சொன்னார் அல்லவா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இந்த இயேசு ரத்தத்தில் நிறைய இருக்குது. நான் வாசித்துட்டே இருந்தேன். சில விசேஷித்த காரியத்தை மட்டும் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே நமக்கு மீட்பு இருக்கிறது. there is a redemption in the blood of Jesus Christ. அது மீட்ப நல்ல தமிழ் வார்த்தை ஒன்று இருக்கு, விமோசனம். விமோசனம் அதாவது எஸ்கேப்பிங் பாயிண்ட். விமோசனம் மீட்பு
இயேசுவின் இரத்தத்திலே நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் அங்கே 1 பேதுரு 1:19 1 பேதுரு 1:19 319 பக்கம் 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் முதலாவது மீட்பு உண்டாகியிருக்கிறது. இந்த மீட்புனால என்னையா ஆதாயம்? வாட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் த சல்வேஷன் ஆர் ரிடம்ஷன்? யோவான் 6:55 சொல்கிற, யோவான் 6:55, என் மாம்சம் மெய்யான போஜமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. மீட்கப்பட்ட நமக்கு இந்த போஜனம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, அவருடைய இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, மீட்கப்பட்டு விட்டார்கள், ஆனால் போஜனத்தில் அவர்கள் பங்கெடுப்பதில்லை. அது மெய்யான போஜனத்தை அவர்கள் உட்கொள்ளாது இருக்கிறார்கள். என வளர்ச்சி அங்கே தடைபடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ரெண்டாவது இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மளுக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஃபர்கிவ்னஸ் வேறு எந்த மதத்திலும் அது இல்லை. நீங்கள் விமோசனம் பண்ணியே ஆகணும். புனித யாத்திரை போகணும், இல்லை தலையில் வச்சு சுமந்துட்டு போகணும், இல்லை வெறுங்காலில் நடக்கணும், இல்லை ஆணி மேலே நடக்கணும், இல்லாட்டி முள்ளில் படுக்கணும், இல்லை ஈட்டியை குத்தணும், இல்லாட்டி ஏதாச்சும் நீங்கள் செய்யணும் மற்ற மதங்களிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற காரியம் என்று சொன்னால், அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அதை என்ன சொல்லலாம்? மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது இன்னும் அடுத்த பாயிண்ட்களில் சில இதில் வருது. இனிமேல் நினைக்க மாட்டோம். மனுஷன் ஒருவேளை நீங்கள் சாரி கேட்டால் அவன் மன்னிச்சிடுவான், ஆனால் மறக்க மாட்டான். ஆனால் தேவன் நம்மை பசுத்தவனாய் பார்க்கிறார், மன்னித்த பெண். எனவே இயேசு இரத்தத்திலே நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 சொல்கிறது. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன பொருள்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அந்த மீட்பு சாதாரண மீட்பு அல்ல, பாவ மன்னிப்போடு கூடிய மீட்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவத்தை செய்கிறோம். நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். யாரும் நான் நல்லவே, நான் பாவிலன்னு சொல்லவே முடியாது. வேதம் சொல்கிறது. இந்த பாவ மன்னிப்பினால் நமக்கு என்ன உண்டானது என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டாயிருந்த அந்த பகைமை நீங்கிற்று. இந்த எனிமிட்டி அகற்றப்பட்டது. கொலோசியர் 1:20 சொல்கிறது. கொலோசியர் 1:20, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாவம் மன்னிக்கப்பட்டனால பகைமை நீக்கப்பட்டு பரலோகமும் பூமியும், அதாவது பரலோகத்தில் இருக்கிற கடவுளும் பூமியில் இருக்கிற மனிதனும் ஒன்றாகிவிட்டாங்க, சமாதானம் ஆகிட்டாங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்போது ஒருவேளை என் பாவத்தில் ஒரு நோட்டாக போட்டேன்னா, இவ்வளோ பெரிய நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 வாஸ்தவம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நிறைய பேர் பாவத்தை அறிக்கை செய்வதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் இவருக்கு விரோதமாக நான் பேசிட்டேன், இவருக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், இல்லை இவங்களை இப்படி நான் நினச்சிட்டேன், இதை நான் திருடிட்டேன், எதை எல்லாம் அறிக்கை செய்யணும். இது ஒரு புஸ்தகத்தில் என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. இல்லாவிட்டால் இது என்னுடைய கடன் என்று வைத்துக்கொள்வோம். இதில் எல்லாம் என்னுடைய கடன். ஒருவேளை 100 கோடி ரூபாய் கடன். ஒருத்தர் வாராரு, பாஸ்டர் பயப்படாதீங்க, நான் 100 கோடி ரூபாய் நான் கட்டிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது கேட்குறாரு, நீங்கள் எங்கே கடன் பட்டீங்க? இந்த யோவானுக்கு ஒரு 50 லட்சம், இந்த மார்க்குக்கு ஒரு 10 லட்சம், இந்த சாமுவேலுக்கு ஒரு 50,000. நான் ஒவ்வொன்றா சொல்ல அவர் கடையை சொல்கிறார், ஓகே எல்லாம் உங்களுக்கு நான் கட்டிட்டேங்க ஐயா. ஆமாங்க, நம்முடைய பாவம் ஒரு புஸ்தகமாக இருந்துச்சுன்னா, இதில் இருக்க எல்லா பாவத்தையும் இயேசு மன்னித்தன்னு எழுதுவதற்கு நம்ம அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ இந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நீங்கள் வீட்டில், அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் போய் முழங்கால் போடுங்க. நீங்கள் ஒருவேளை பிறந்து ஒரு 7 வயசு 8 வயசில் செஞ்ச பாவத்தை கூட ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா என்னன்னு தெரியாது எனக்கு.
நம்ம பண்ணின துரோகங்கள், நம்ம பண்ணின ஏமாற்றுத்தனம் எல்லாம் தேவன் ஞாபகத்தில் கொண்டு வருவார். நீங்கள் முழங்கால் போட்டு ரொம்ப உருக்கத்தோடு, ஆண்டவரே என் பாவத்துக்கு நான் மரம் வருந்துகிறேன், என் பாவத்தை நான் அறிக்கை செய்து சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாய் ஞாபகப்படுத்துவார். நீங்கள் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவ இரக்கம் பெறுவீர்கள். கடவுளுக்கும் உங்களுக்கும் அந்த பகைமை நீங்கும். நீங்கள் மறந்த பாவங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் மெய்யாய் நீங்கள் அறிக்கை செய்யணும் முழங்கால் போட்டிங்கன்னா எல்லாவற்றையும் ஞாபகத்தில் கொண்டு வருவார். ஞாபகத்தில் கொண்டு வர எல்லாவற்றையும் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தான் நீங்கள் அதை விட்டு விடுவீங்க. இல்லைன்னா திரும்ப திரும்ப அதே செய்து கொண்டிருக்கும். எனவே அதுக்குத்தான் வேதம் நம்மை அறிக்கை செய்ய முடிவாய் அழைக்கிறது. முதலாவது மீட்பு என்று சொன்னேன், ரெண்டாவது பாவ மன்னிப்பு என்று சொன்னேன், மூன்றாவது விடுதலை. there's a redemption in the blood of Jesus Christ. ஒரு விடுதலை இருக்கிறது. டெலிவரன்ஸ், விடுதலை என்று சொல்ல டெலிவரன்ஸ். அங்கே கலாத்தியர் 1:4 சொல்கிறது. கலாத்தியர் 1:4 சொல்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்தின் சகல காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியா மீட்பு, பாவ மன்னிப்பு, அடுத்து விடுதலை ஆண்டவர் இயேசு இரத்தத்தினாலே. இந்த விடுதலை நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால் எபிரேயர் 10:19 சொல்கிறது, தேவனோடு சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 10:19 வீட்டில் கூட படிங்க. அந்த திரைச்சிலை என்று ஒன்று கடவுளை மனிதனை பிரிச்சிருந்துச்சு. எபிரேயர் 10:19 சொல்கிறது, இப்பொழுது அப்படிப்பட்ட ஒன்று காரியம் இல்லை, நாம் தேவனோடு சேருகிற ஒரு சிலாக்கியம் அங்கே உண்டாயிருக்கிறது இயேசு இரத்தத்தினாலே. அடுத்து நான்காவதாக பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்தப்பட்டோம் நாம். இதாவற்றால் நீதி சமர்ப்பித்தல், ஜஸ்டிஃபிகேஷன் உண்டானது. இதை ஆங்கிலத்தை எளிதாக சொல்லிட முடியும், அது தமிழில் மொழிபெயர்க்கும் போது வித்தியாசமாக போகுது. ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது we have been justified by the blood of Christ. அதாவது நான் பாவமே செய்யாதவனாக நான் நீதிமானாய் ஆக்கப்படுகிறேன் இயேசு இரத்தத்தினாலே. ஏன்னு சொன்னால் நான் செய்த பாவத்திற்கு ஒரு பலி செலுத்தணும், அதை இயேசு செலுத்திட்டாரு. அதனால் நான் இயேசுவை நம்பும் பொழுது ஐ எம் பீன் ஜஸ்டிஃபைடு, நான் இனிமேல் பாவி இல்லை அப்படின்னு வேதம் சொல்கிறது. நியாயப்படுத்தப்பட்டோம் நாம் இயேசு கிறிஸ்துவினாலே. அங்கே ரோமர் 5:9 சொல்கிறது. அதை ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவர்களே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது அந்த நம்ம மேலே இருந்த அந்த கோபம், தேவனுடைய பாவத்தினோட கோபம் இயேசு ரத்தம் நீக்கினதுனாலே நீங்கள் நானும் ஜஸ்டிஃபைடாக நீதிமானாய் ஜஸ்டிஃபைடு. நமக்கு ஒரு செயலை, நன்மையை அந்த இயேசு ரத்தம் செய்துவிட்டது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் நானும் நியாயப்படுத்தப்பட்ட ஒரு பாவியாக இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் தேவ கோபாக்கில் நீக்கி நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 1:7 வாசித்தோம் அல்லவா, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதனால் நீங்கள் நானும் பாவம் நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட பசுத்தவனாய். இனிமேல் அவர் நம்ம பாவியை பார்ப்பதில்லை. ராகாப் என்று தேவனை, மெய்யான தேவனை கண்டு கொண்டாலோ அவள் அந்த சந்ததி லிஸ்ட்டில் வந்துட்டாள். ஏன்னா கடவுள் அவளை ஒரு பாவியாக பார்க்கலை, அவள் பசுத்த சந்ததியாக கடவுள் பார்க்கிறான். எனவே நீங்கள் நானும் ஜஸ்டிஃபிகேஷன், நீங்கள் நானும் பாவம் இல்லை, பாவம் செய்யாதவர்கள் தீர்க்கப்பட்டோம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே. முதலாவது நான் சொன்னேன் மீட்பு, இரண்டாவது பாவ மன்னிப்பு, மூன்றாவது விடுதலை, 4 நாம் பாவி அல்ல என்று சொல்லி நியாயப்படுத்தப்பட்டோம். அடுத்து 5வதாக இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்திற்று. அட்டோன்மெண்ட். இயேசு கிறிஸ்து இரத்தம் ஒரு முறை செலுத்தப்பட்டதினாலே பழைய ஏற்பாட்ட பாவம் செய்யும்போதெல்லாம் பலி செலுத்தினாங்க. பாவம் செய்யும்போதெல்லாம் பலி. நேற்று தான் ஒரு ஆடை வெட்டிட்டு வந்திருப்பார், இன்னைக்கு ஒரு பாவம் பண்ணிடுவார், மறுபடியும் அடுத்த ஆட்டை தூக்கிட்டு போனவர். பாவம் செய்யும்போதெல்லாம் பலி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அட்டோன்மெண்ட், இயேசுவின் இரத்தம் ஒரே ஒரு முறை சிந்தப்பட்டதினாலே அந்த அட்டோன்மெண்ட் ஒரு நித்திய வாழ்வுக்கான ஒரே பலியாக இயேசுவின் இரத்தம் செலுத்தப்பட்டது. அதனால் நீங்கள் நான் திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இயேசுவின் இரத்தம் நம்மளுக்கு உதவி செய்கிறது.
இந்த அட்டோன்மெண்ட் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த பரிகாரம் நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டியது இல்லை என்பதை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அதை லேவி ராமத்தை நீங்கள் வீட்டில் படிச்சிங்கன்னா 17-11 போட்டிருக்கு. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போது புதிய ஏற்பாட்டில் அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்கு இயேசுவின் இரத்தமே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அங்கே உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் பார்த்தோம். நமக்கு பரிகாரமாக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது. இதன் விளைவு என்ன? அந்த பரிகாரம் ஏற்படுத்தப்பட்டதுனாலே நமக்கு ஒரு ஃபெலோஷிப் உண்டாயிடுச்சு. உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சண்டையாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அவருக்கு நல்ல நட்பு உண்டாயிடும். அதே போல் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே நம்மளுக்கு தேவனோடு கூட ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியம் உண்டாயிற்று. அதை 1 கொரிந்தியர் வீட்டில் போய் படிக்கலாம் நீங்கள், 10ஆம் அதிகாரம் 16-17 அங்கே சொல்கிறது. அந்த ஃபெலோஷிப் எப்படி உண்டாகிறது? கர்த்தருடைய பந்தியின் மூலமாக உண்டாகிறது. நம்ம யாராக இருந்தாலும் முழங்கால் படிட்டு இந்த கர்த்தருடைய பந்தியிலே சேரும் பொழுது நம்முடைய ஐக்கியம் வலுப்பெறுகிறதாக தேவன் அதில் பங்கெடுக்கிறவா இருக்கிறார். இந்த ஐக்கியத்தின் மூலமாய் நீங்கள் நானும் அந்த தெய்வ கோபாக்கினைக்கு ஒரே அட்டோன்மெண்ட் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நான் இதை விசுவாசிக்க, எனவே இந்த இயேசுவின் பலியிடப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தமாக, இயேசுடைய மாம்சமாக இந்த எலமெண்ட்ஸை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் நானும் பங்கெடுக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு ப்ரொபிசியேஷன்னா கோபமாக இருந்த ஒன்றில் ஒரு சாந்தத்தை ஏற்படுத்துகிறது. கடவுளுடைய கோபத்தை சாந்தப்படுத்தியது இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வாஸ் அ ப்ரொபிசியேஷன் ஃபார் அவர் சின். அது ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26 சொல்கிறது. நான் 26 மட்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். கிருபாதார பலி. இனிமேல் கோபம் இல்லை, கோபம் முடிஞ்சு போச்சு. கோபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக கிருபை என்ற ஒன்று பிறந்துட்டு விட்டது கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசுவின் இரத்தம் அங்கே கோபாக்கினியை அகற்றினது, உங்களும் மேலும் ஒரு கிருபை உண்டாக்கினது, நமக்கும் கடவுளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. மீட்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, நாம் நியாயப்படுத்தப்பட்டோம், பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது, கோபாக்கினை அகற்றப்பட்டு விட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உறுதியான நம்பிக்கை, அஷூரன்ஸ் இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கோபம் அகற்றப்பட்டதுனால ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நமக்கு ஒரு சாங்டிஃபிகேஷன் உண்டாயிற்று. நம்ம மேலே கோபம் இருந்துச்சு, அந்த கோபத்தை நீக்கிட்டார். அவர் பரிகாரம் செய்ததுனாலே நீங்கள் நான் அந்த இயேசு இடத்தில் விசுவாசிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதை எபிரேயர் 13:12 சொல்கிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு பொறுப்பே பாடுபட்டார். அந்த தெய்வ கோபாக்கு நீக்கப்பட்டு அந்த இயேசு இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. We've been sanctified by the blood of Jesus Christ. நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். அடுத்து நான் சொன்னேன், 7வதாக அங்கே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. We've been given assurance, we've been given hope. நம்பிக்கை உண்டானது. என்ன நம்பிக்கை? யாத்திராகம் 12:13 போட்டிருக்கு. பஸ்கா ஆட்டின் இரத்தம் வீட்டு நிலைக்காலில் இருந்தால் மரணம் இல்லை என்கிற உறுதி இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஐயா, அந்த ரத்தத்தை நீ பூசிட்டியா, எகிப்து மக்கள் சாவாங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு சாவு இல்லை என்பதை போல இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னத்தை உறுதி செய்கிறது? உங்களுக்கு எனக்கு நித்திய மரணம் இல்லை. அவர் மரணத்தை விழுங்கிவிட்டார், அதை ஜெயிச்சிட்டார். அதனால் உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? பரலோக நம்பிக்கை அவர் கொடுக்கிறார். 1 யோவான் 5:12 சொல்கிறது. 1 யோவான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த இயேசுக்கு ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிற்று. அடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். அதுதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை, அஷூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இனிமேல் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு தூக்கமாக இருக்கிறது.
நித்திய பரலோகம் என்கிற ஆசீர்வாத தேவன் அசூர் பண்ணியிருக்கிறார். நம்பிக்கை தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி நமக்கு அழிவில்லை, நித்திய ஜீவன் என்பதை இயேசுவின் இரத்தம் நம்மளுக்கு வாக்களிக்கிறது. அடுத்து இயேசுவின் இரத்தம் தேவனோடு அருகிலே நம்மை சேரும்படியாக செய்கிறது. மேக்கிங் us டு கோ நியரர் டு காட். இல்லாட்டால் அந்த எல்லா இடைவெளியும் அகற்றப்பட்டு விட்டது இயேசுவின் இரத்தத்தினாலே. we are getting nearer to God. nearness to God. தேவனுடைய அருகில் செல்லும்படியான சிலாக்கியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா கடவுளுடைய பேர் கூட சொல்ல மாட்டாங்க ஜனங்கள். அவருடைய பேரை சொல்வது கூட பயம். அடுத்து அவரை பார்ப்பதற்கு பயம், ஏன்னா மரணம் நமக்கு வந்துடும் சொல்லி. அடுத்து பேர், அடுத்து அவர் சீனாய் மலையில் இறங்கியிருந்தால் அந்த மலையை தொட்டால் மரணம். இப்படி இருந்த கடவுளும் மனிதனும் அப்படி பிரிக்கப்பட்டிருந்த அந்த பிரிவினை இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதுனாலே இப்போ கடவுள்கிட்ட கை கோர்த்துக்கலாம் நாம். ஏன்னா நம்முடைய பாவத்துக்கு விமோசனம் உண்டாயிற்று. அவர் நமக்குள்ள நம்மளோடு இருக்கிற தேவனாக மாறுவதற்கு காரணம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எனவே இந்த இயேசுவின் இரத்தம் நம்ம இயேசுவுக்கு அருகிலே கொண்டு செல்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி. அதே போல் 1 யோவான் 5:8 சொல்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து சமீபமாய் போனனால we may get inheritance. அந்த இரத்தத்தினாலே நமக்கு சுதந்திரங்கள் உண்டு. என்ன சுதந்திரம்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது. எனக்கு யாரும் எழுதி வைக்க மாட்டீங்க. யாருக்கு எழுதி வைப்பீங்க? உங்கள் பிள்ளைக்கு எழுதி வைப்பீங்க. இல்லாட்டா உங்கள் பிள்ளைக்கு எழுதி வைப்பீங்க. உங்கள் சொந்தக்காரன் கூட எழுதி வைக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஏன் எழுதி வைக்கிறீங்க? இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுடைய ரத்தம். சில நேரத்தில் சந்தேகம் வந்துடும், இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லைன்னு நிறைய கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரத்தத்தை தான் எடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை வச்சு இது இன்னார் பிள்ளைன்னு அவங்க சொல்கிற மாதிரி அந்த இயேசுவின் ரத்தம் தாங்க உங்களுக்கு எனக்கும் நாம் யாருடைய பிள்ளை என்பதை சொல்லுது. அங்கே எங்கே வசனம் சொல்லுது பார்க்கலாம், யோவான் 1:12. அதை மறக்காதீங்க. இல்லை, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த இரத்தங்கிறது நேர்னஸ் மட்டும் அல்ல, இட் ஹெல்ப்ஸ் டு கெட் த இன்ஹெரிட்டன்ஸ். தேவனுடைய சுதந்திரங்களை, நன்மைகளை சுதந்திரித்து கொள்கிற ஒரு அதிகாரம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறது. எப்படி நான் சொன்னேன், நம்முடைய சொத்தை நம்ம பிள்ளைக்கு எழுதி வைப்போம், அவனுக்கு அதிகாரம் இருக்குது அந்த இரத்தத்தினால. அதே போல் இயேசுவின் இரத்தத்தினாலே தேவன் கிட்ட நெருங்கி சேர்றது மட்டும் இல்லை, அவருடைய சுதந்திரங்களுக்கெல்லாம். அதான் சொல்கிறார், அந்த ஆதியாமத்தில் சொன்னார், நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி கடவுளுடைய அதிகாரம் ஆண்டு கொள்வதோ அப்படிப்பட்ட அதிகாரங்களை, நன்மைகளை, பூமியின் நன்மைகளை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, அதை எபிரேயர் 9:15 சொல்கிறது, நித்திய சுதந்திரம். அடுத்து யோவான் 1:12 சொல்கிறது, பிள்ளைகளாகிற அதிகாரம். எனவே இயேசு இரத்தத்தினாலே நீங்கள் நானும் எல்லா உரிமைகளுக்கும் உடையவர்களாய் உரிமையாக்கப்படுகிறோம். we may get inheritance by the blood of Jesus Christ. கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். இயேசு நமக்கு வெற்றியை உண்டாக்கி தந்திருக்கிறார். நம்முடைய நல்ல கிரியைகளோ இல்லாவிட்டால் நம்முடைய பாரம்பரியமோ பணமோ நாம் நல்லவர்களாக இருப்பதினாலேயோ பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய இரத்தத்தினால், அதுதான் டிக்கெட். நீங்கள் நானும் வெற்றியாய் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவின் இரத்தம் வெற்றியை தந்திருக்கிறது. அங்கே வெளிப்படுத்தல் 12:11 சொல்கிறது, அந்த இயேசுக்கு இரத்தத்தினாலே வெற்றி பெற்றவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள், அங்கே ஜெயம் பெற்றவர்களாய் அங்கே தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. எனவே வெளிப்படுத்துகிற 12:11 சொல்ல, இயேசுவின் இரத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளே வெற்றியை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது.
இந்த வெற்றி எதன் மீது பார்த்தீங்கன்னா, முதலாவது பாவத்தின் மீது. உலகத்தார் பாவம் செய்வாங்க, ஆனால் உங்களுக்கு பயம் வரும், ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அடுத்து மரணத்தின் மீது வெற்றி. நமக்கு மட்டும் மரணம் பார்த்தீங்கன்னா தூக்கம் என்று சொன்னேன், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று வேதவசனம் சொல்கிறது. மூன்றாவது சாத்தானின் மீது வெற்றி. சாத்தான் மீது எப்படி வெற்றி? நீங்கள் வீட்டில் போய் படிங்க, மத்தேயு 8:31 போட்டிருக்கு. அந்த பிசாசுகள்லாம் வந்து, ஆண்டவரே இல்லை துரத்தி விட்டுறாதீங்கோ, ஆண்டவரே என்ன காலம் வரைக்குமே நீங்கள் வந்துட்டீங்க, ஏன் எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க, கொஞ்சம் பெர்மிஷன் தரீங்களா, நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய்க்கிறோன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? The devil is under the power of Jesus. ஏசு கிறிஸ்து has a power over the devil. அப்போ ஏசு எனக்குள்ளே இருக்கும்பொழுது I too have a power over the devil. எனக்கும் பிசாசு மேலே வல்லமை உண்டு. நிறைய பேர் அது நம்புறதில்லை. பில்லி சூனியத்தை நம்பிக்கிட்டு, இல்லாவிட்டால் இந்த மற்றவங்க யாராச்சும் இந்த குடுகுடுப்புக்காரங்க கெட்ட காலம் பிறக்குன்னு சொன்னதை நம்பிக்கிட்டு, கைரேகை சொன்னதை நம்பிக்கிட்டு, இல்லாவிட்டால் ஜோசின்னு சொல்கிறத நம்பிக்கிட்டு இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால தேவ பிள்ளைகளே, தேவன் வெற்றியை வாக்களித்திருக்கிறார். சாத்தான் மீது, பாவத்தின் மீது, மரணத்தின் மீது வெற்றியை வாக்களித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கு நீங்கள் நானும் இயேசுவின் இரத்தத்தை ரொம்ப அற்பமாக நினைக்க வேண்டாம். இது ஒவ்வொரு 9 காரியம் சொல்லியிருக்கேன், 9க்கும் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளவு நன்மைகளை தேவன் இயேசுவின் இரத்தம் நம்மளுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. உங்கள் கஷ்ட நேரத்தில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பாட்டு உண்டுல, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். உங்கள் வீட்டில் எந்த ஒரு பயம் வருது, பிசாசு செய்வனை பண்ணிட்டாங்க, இல்லாட்டா அது இது சொல்கிறாங்களா, இயேசு ரத்தம் ஜெயம். உங்கள் நிலக்காலில் தண்ணி எடுத்து, அப்பா இது ரத்தமாக நான் தெளிக்கிறேன்னு சொல்லுங்கள். பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. உங்கள் தண்ணியை ஜெபம் பண்ணி குடிங்க, இயேசு ரத்தமாக அதை மாற்றுகிறார். ஜெபம் பண்ணி எண்ணெயை போடுங்க, அது வியாதியை நீக்கிற மருந்தாக தேவன் பயன்படுத்துகிறார். என்னுடைய நிறைய கிராம ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் தண்ணி தாங்க மருந்து மாத்திரை. தேவன் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். எனவே இயேசு ரத்தத்தை விசுவாசிங்க. இயேசு ரத்தம் இல்லைன்னா தட் இஸ் த ஒன்லி டிக்கெட் டு கெட் இன் டு த ஹெவன். வேறு நற்செயல்களோ நற்கிரியைகளோ நம்முடைய காரியங்களோ எதுவுமே உதவி செய்ய முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் கொழுவப்பட்டு அவர் ரத்தத்தை விசுவாசித்த விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நோ அதர் ஹோப், நோ அதர் வே டு கெட் இன் டு த ஹெவன். இயேசுவின் ரத்தத்தை தவிர உங்களுக்கு எனக்கும் பரலோகம் போவதற்கு வழியே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, விதமாய் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ஆப்பிரிக்க நாடுகளிலே மருத்துவ வசதி ரொம்ப குறைவு. அங்கே திடீர்னு இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டா, உங்களுக்கு தெரியும், நம்ம டாக்டர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த ஸ்கின் எரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்கின்னில் நரம்பு இருக்குது, அந்த நரம்பில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால நீங்களாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகுன்னா மேலே இருக்க ஸ்கின் எரிஞ்சிடும். அப்போ ரத்த ஓட்டம் ஓட முடியாது. ரத்த ஓட்டம் இல்லைன்னா ஒரு நாள் தாங்காது, சரீரம் நார ஆரம்பிச்சோம். தஞ்சாவூரில் ஒரு சபைக்கு வர்ற பிள்ளை இல்லை, அவங்களுடைய அம்மா ஆண்டரை கண்டு கொண்டாங்க, அவங்க கண்டுகொள்ளலை. ஆனால் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஜெபம் பண்ண போவோம். ஐயோ பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கும். ஏன்னா அந்த அழுகி போன மாம்சம், ரத்த ஓட்டம் இல்லைன்னா மாம்சம் அழுகிடும். சரியா? அப்போ இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த மேலே ஸ்கின்னெல்லாம் எரிஞ்சு போயிடும். ஆனால் ரத்த ஓட்டம் இருக்காது. அப்படியே ரத்த ஓட்டம் இல்லாமல் அப்படியே கறிக்கட்ட மாதிரி ஆகி அப்படியே செத்துருவாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்படி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு அவங்க மேலே அட்டைப்பூச்சிகளை கொண்டு வந்து போடுவாங்க. அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அட்டைப்பூச்சி பார்த்துட்டு நினைக்கிறேன்ல, அதை கொண்டு வந்து மேலே போட்டுருவாங்க. அது என்ன செய்யணும்னா இந்த செத்து போன மாம்சத்தை எல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் ரத்தத்தை உறிஞ்சும். அப்போ உள்ளே இருக்கிற அந்த ரத்தத்தை அது உறிஞ்சும் போது அந்த ரத்தம் மேலே வந்து இந்த புது ஸ்கின்னு முளைக்க ஆரம்பிக்கும். அந்த செத்து போன ஸ்கின்னை அது சாப்பிட்டுட்டு ரத்தத்தை உரியும் போது உள்ளே இருக்க ரத்த ஓட்டம் வர்றதுனால புது ஸ்கின்னு உண்டாகி அவங்க பழைச்சிக்குவாங்க. ஏசு அதான் செய்தாருங்க. அந்த அழிந்து போன பாவத்தினாலே நம்முடைய சரீரத்தில் உண்டான அழிவை அவர் விழுங்கி அதை அவர் சாப்பிட்டுட்டு
அதை ஏப்பம் போட்டுட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இரத்தத்தினாலே மறுபடியும் நமக்கு இரத்தத்தை கொடுத்து, யோவான் 1:12 இரத்தத்தை கொடுத்து நம்ம உயிர்ப்பித்தார். ஒரு புதிய ஜீவன். யோவான் 5:12 1 5:12 சொல்கிற மாதிரி. அடுத்து கொரிந்தியர் வாசிக்கல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நண்பு தேவ பிள்ளைகளே, நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து எந்த இந்த உலகத்தில் மதங்கள் என்று அநேகம் இருக்குல்ல, பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து மகிமையானவர், உலகத்தை நியாயந்திருக்கிறவர். இயேசுக்கு இரத்தம் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கும் பாவ விமோசனம், பரலோக வாழ்வு, நித்திய ஜீவன். ஒரே நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எனவே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை மேன்மைப்படுத்துங்கள், அது மேன்மையாக நினைங்க. சில இடங்களில் இயேசு இரத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது சில பேர் அதை ஒரு மாதிரி சொல்லுவார்கள். நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த இயேசு இரத்த அட்டோன்மெண்ட் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்துச்சு, வருடத்துக்கு ஒரு முறை தான். இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தினமும் நீங்கள் அந்த அட்டோன்மெண்ட், அந்த இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்த அந்த பெரிய பலியை நான் நினைவு கூறலாம், என் பாவத்தை அறிக்கை செய்யலாம். அதன் மூலம் இயேசுடைய எல்லா கடன்களை, எல்லா துன்மார்க்கங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு ஒரு புதிய ஜீவனை தந்தருளுகிறார். இன்றைக்கு நம்ம பார்த்தோம், மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, ரெண்டாவது பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, இயேசு இரத்தத்தில் விடுதலை உண்டாயிருக்கிறது, நாம் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டோம், நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டு விட்டோம், பரிகாரம் உண்டாயிற்று, அட்டோன்மெண்ட். இனிமேல் நீங்கள் நான் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னொரு பலியை செலுத்த வேண்டியது இல்லை. அடுத்து நான் கடவுளுடைய கோபம் சாந்தப்படுத்தப்பட்டு விட்டது, அவருடைய கோபம் என் மேலே இல்லை, கிருபை என் மேலே இருக்குது. அடுத்து உறுதியான நம்பிக்கை இயேசுவின் இரத்தம் எனக்கு தருகிறது. அடுத்து தேவனோடு நெருங்கி செல்கிற ஸ்லாக்கியத்தை இயேசுவின் இரத்தம் எனக்கு தருகிறது. அடுத்து இயேசுவின் இரத்தம் எனக்கு வெற்றியை தருகிறது. இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோக வெற்றியின் வாழ்க்கை எனக்கு தரப்போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தம் மகிமையான இரத்தம், அந்த பரலோகத்தின் இரத்தம், பசுத்த ஆவியினால் உண்டான அந்த இரத்தம் எங்களுடைய அழுக்கான நாற்றமெடுக்கிற பாவத்திற்கு விமோசனமாய் சிந்தப்பட்டதப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த இப்பொழுது விசுவாசிக்கிறார்கள். இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடையாளமாய் இந்த பந்தியை நாங்கள் உட்கொள்ளும்படியாக நீங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த ரொட்டியை உங்களுடைய மாம்சமாக, இந்த திராட்சை ரசத்தை உடைய இரத்தமாய் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்பட்ட நாங்கள் வளர்கிறோம். யோவான் 6 வாசிப்பது போல இதுவே மெய்யான போஜனம் என்று சொல்லியிருக்கிறப்பா. இரத்தத்தில் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் கொடுத்திருக்க எல்லா விடுதலை, உம்மோடு சேர்ற ஸ்லாக்கியம், நம்பிக்கை, வெற்றி, அன்றைய எல்லாவற்றையும் நாங்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நீர் ஆசீர்வதித்ததுக்காக கொடானபடி ஸ்தோத்திரம். உடைய பண்டிகைகளை ஆயத்தமாக்கும் ஆண்டவர். இந்த கல்வாரியின் இரத்தம் இப்பொழுது எங்களை கல்வி சுத்திகரிக்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.